என்னடி இப்படி பயந்து போய் உட்கார்ந்துருக்க? ஏய், என்னாச்சு? இல்லைங்க, பயங்கரமான மழையா இருக்கு. இந்த நேரம் பார்த்து கிளம்பி இருக்க கூடாதோ? ஏய், மெதுவா தானே போறோம், ஏன் பயப்படுற? இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவோம், கவலைப்படாத. இல்லைங்க, இம்பிட்டு மழை அடிச்சு நொறுக்குது. என் நேரத்துல எங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்க அம்மா வேற சத்தம் போடும். பத்தாவதுக்கு காலேஜ் எல்லாம் லீவா இருந்தாலும் இருக்கும். ருக்கு வேற வீட்டில் இருந்தாலும் இருப்பாளே. ஏய், அவ என்ன சிங்கம்மா புலியா? சும்மா அவளுக்கெல்லாம் ஏன் பயப்படுற? இங்க பாரு, கொஞ்ச நேரத்துல மழை வெறிச்சிரும். சும்மா தேவையில்லாம பயப்படாத. என்ன பாரு, என்ன பாருடி. என்ன பார்த்தனா உனக்கு எல்லா மூடும் மாறிடும். சரிதான். எதுக்கு இப்போ இவ்வளோ பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க? ஏய், நானாடி உட்காந்துருக்கேன். மின்னல் மின்னுறதை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏ அப்பா, என்ன மழை வச்சு வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என் மாமியார் வீட்டில் தான் டேரான்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்கிறீங்க? ஏற்கனவே ஒரு நாள் அங்கே நீங்கள் அவஸ்தைப்பட்டீங்க, தூங்க முடியாமல். தூங்கிடுவீங்களா? அதான் நீ இருக்கல்ல, பின்ன என்ன? அதுவும் மழை நேரம் நல்ல சில்லுன்னு தான் இருக்கும். பயங்கரமாக மின்னுதுங்க, எவ்வளோ வெளிச்சம் பாருங்க. என்ன செய்யறது, மழை சில சமயம் பிடிச்சா விடாது, அப்படித்தான் இருக்கும். என்னடி அப்படி உத்து உத்து பார்க்குற? இல்லை, எனக்காக தானே நீங்களும் இம்பிட்டு கஷ்டப்படுறீங்க. ஏங்க, என்னால் தானே உங்கள் அம்மா உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏய், இப்பதான் எனக்குன்னு நீ வந்துட்டல்ல. எங்க அம்மாவா முன்னாடியெல்லாம் பேசலன்னா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இப்போ அப்படிலாம் தெரியறதில்ல. அவங்க குணத்தை மாத்திக்க மாட்டாங்க. ஆனாலும் சில சமயம் தோணதான் செய்யும். என்ன செய்யறது, அம்மாவாச்சே, விட்டு கொடுக்க முடியுமா? நீங்கள் ரொம்ப நல்லவங்க. உங்களை அவங்க புரிஞ்சுக்கலையேன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து நீ என்ன புரிஞ்சிருக்கல்ல. உன்னை விட ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைப்பாளா? என்னை நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ கிடைச்சது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். உன்னை எப்பவுமே நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஏங்க, ருக்கு உங்களை ஏதாவது மனசு சங்கடப்படும்படி சொல்லிட்டானா அதை மனசில் வச்சுக்காதீங்க. ஏய் லூசு, அவ சின்ன பொண்ணு, அப்படிதான் இருப்பா. அதெல்லாம் நான் பெருசுப்படுத்த மாட்டேன். நீ ஹாப்பியா இரு. சரிங்க. எடி, தலையை நல்ல தோத்துட்டி, இல்லைன்னா சளி பிடிச்சிக்கிடும். மாப்பிளைக்கு லுங்கி கொடுத்தியா? ஏம்மா, அவருக்கு வேண்டாமா, ஷார்ட்ஸ் வச்சிருக்காருமா, வேணும்னா போட்டுக்குவாரு. சூடா சுக்கு காப்பி போட்டு தரேன். ஏடி, வடை சுடச்சா மாப்பிளைக்கு பிடிக்குமா? ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன்னை பார்த்துட்டு போலான் தான் வந்தேன். அதுக்குள்ளேயும் மழை இம்புட்டு பெஞ்சிருச்சு. என்னம்மா, ருக்கு காலேஜ்ல இருந்து வந்துச்சாளா? இல்லடி, அவளுக்கு என்னமோ ப்ராஜெக்ட் இருக்குதான், கொஞ்சம் லேட்டா தான் வருவேன்னு சொன்னா. அம்மா, இம்புட்டு மழை பெய்யுது, எப்படி வருவா? எல்லாம் வந்துருவா. அவ ஊரே வித்துட்டு நான் இல்லம்பா. சரி, நீ என்ன அவசர அவசரமா வந்திருக்க? சொல்லிவிட்டு இருந்தா நானே உன்னை பார்க்க வந்திருப்போம்ல. இல்லம்மா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். எனக்கு என்னமோ மாறி இருக்குமா, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. அக்கா வந்தாளாமா? அந்த ஆடுகளி வரல, அவளை பத்தி பேசாத. அன்னைக்கு காசை வாங்கிட்டு போனவ தான், அப்புறம் இந்த பக்கமே வரல. விடுமா, என்ன செய்யறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஆமாட்டி, என்ன செய்யறது, இவளுக்கு ஒரு இடத்துல முடிச்ச போட்டுட்டோன்னா நிம்மதியா இருக்கலாம். இவ படிப்பு முடியணுமே, இவளுக்கும் ஒரு மாப்பிளைய பார்க்க வேண்டியதா. ஏம்மா, அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச வந்தம்மா. நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுமா, ஆவேசப்படாதம்மா. டி, என்னடி விஷயம்? உன்ன மாதிரி இவளும் ஏதாவது காதல் கீதல்னு குண்டு தூக்கி போட போறாளா? ஏடி, அப்படியெல்லாம் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லாதீங்க, எனக்கு நெஞ்சு வலி வந்துடும். அம்மா, நான் சொல்கிறத பொறுமையாக கேளுமா. நேற்று ருக்கு அங்கே வந்திருந்தா. என்னடி சொல்ற? அங்கே வந்திருந்தாளா? என்கிட்ட சொல்லல, உன்னை பார்க்கறதுக்கு வந்தாளா? இல்லைம்மா, எங்கள் அத்தை தான் வர சொல்லியிருக்காங்க. அவள் என் குழந்தை ஜேம்ஸ் கூட
ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுருக்கு உசுரா பழகுறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு அத்தை தான் கூப்பிட்டு இருந்தாங்க. நெட்டி சொல்ற என்ன சொல்ற? எதுக்கால கேட்ட? என் உசுர வாங்குறதுக்கனே வந்து வச்சிருக்கலோ இடி. திடீர்னு எப்படி இந்த பழக்கம் வந்துச்சு? ஏய், எல்லாத்துக்கு காரணம் நீதானா? அம்மா கோவப்படாதம்மா. நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு, அப்புறம் கோவப்படு. சரி சொல்லு. உன் மாமியாக்காரி நல்ல கிளி கிளின்னு கிழிச்சு அனுப்புனாளா? அப்போ அது இவளுக்கு மான ரசம் வந்திருக்குமே. அதுதான் இல்லைம்மா, அங்கே நேர்மாறா நடந்திருக்கு. எங்கள் அத்தை வந்து உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டு ஜேம்ஸுக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணுதுன்னு சொல்லியிருக்குமா. இது சொல்ற? இது என்ன சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? எனக்கு இது கேட்க ஆச்சரியமா இருக்கு. உன் அத்தைக்காரி அவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்க மாட்டாளே, எப்படி சம்மதிச்சா? அதுதாம்மா எனக்கும் புரியல. அத்தை எனக்கு வச்ச குறியா இருக்கும்னு நினைக்கிறேம்மா. ஏதாவது பிரச்சனையா? ஏய், முழுங்கி முழுங்கி பேசாத, ஒழுங்கா சொல்லு. இல்லைம்மா, முன்னாடியே ஜேம்ஸும் ருக்குவும் பழகிறது எனக்கு தெரியும். அத்தை ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ருக்குவை ஜேம்ஸ் கட்டுறதா இருந்தா ஜாக்குலினை டேவிட்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு. அதனால் ஜேம்ஸு ருக்கு கிட்ட நான் எலிசபெத்தை தான் கட்ட போகிறேன், உன்னை கட்டிக்க முடியாது, உன்கிட்ட தான் சும்மா தான் பழகுனேன் அப்படி இப்படின்னு சொன்னான். இவளும் அதை நம்பி அவங்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டா. அன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வந்திருந்தோம்லாமா போன வாரம். அப்போ என்கிட்ட சொன்னான் ஜேம்ஸ் இப்படி இப்படி சொன்னான்னு. ஆனால் ஜேம்ஸு பொய் சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இவகிட்ட சொல்லலை. ஏன்னா ஜாக்குலினுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நானும் அமைதியாக இருந்துட்டேன். இப்போ இவளும் ஜேம்ஸும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் என்னை வெறுக்கிறாம்மா. என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாதுமா. என்னடி சொல்ற? இதில் நீ என்ன தப்பு பண்ண? இந்த கிறுக்குச்சி அவனை நினச்சிருக்கா, அந்த கிறுக்கு எலிசபெத்தை கட்ட போறேன்ருக்கா. நீ அமைதியா இருந்திருக்க. இதுல நீ என்ன தப்பு பண்ணனு இவ உன்கிட்ட மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்கா. வரட்டும், விளக்கு மத்த கொண்டு அடிக்கிறேன். அதான் நேற்று சொன்னேன், உன் அக்காக்காரிக்கு போன் போடிட்டின்னு சொன்னதுக்கு உனக்கு தேவைன்னா நீயே பண்ணு, என்ன ஏன் பண்ண சொல்றேன்ட்டு போயிட்டா. நானும் வழக்கம் போல சொல்லுதா போலன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். இப்பதானே புரியுது எவ்வளவு திமிரு இருந்தா உன்கிட்ட சண்டையை போட்டுட்டு நிப்பா. வரட்டும், அவ விளக்க மத்த கொண்டு சாத்துறனா இல்லையான்னு பாரு. அம்மா வேண்டாமா, ஏற்கனவே அவ என் மேல கடுங்கோபத்தில் இருக்கா. இத அத்தை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு அவளை என்கிட்ட சண்டை போடுறதுக்காக தான் இப்ப ஜேம்ஸுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்களோன்னு எனக்கு தோணுதுமா. பாவி சண்டாளி, குடிய கெடுக்க வந்தவளே அக்கா தங்கச்சிக்கு சண்டையை மூட்டி விடுவாளோ? அப்படி பண்ணாலும் பண்றவதான். இவ வரட்டும், இன்னைக்கு இவ பம்பை ஆயிரனா இல்லையான்னு பாரு. அம்மா வேண்டாமா, ஏற்கனவே என் மேல வெறுப்புல இருக்கா. இப்போ நீ ஏதாவது சொல்லி உடனே உன்கிட்ட மல்லுக்கு நிப்பா. வேண்டாம், அவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாரு, உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதன்னு. நான் தான் மனசு பொறுக்காம உன்கிட்ட சொல்லிட்டேன். சரியான அழுத்தக்காரி தாண்டி நீ. போன்ல ஒரு வார்த்தை என்கிட்ட இப்படி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தனா இந்நேரம் அவளை வாரியில கொண்டு அடிச்சு வடக்காக்க அனுப்பியிருப்போம்ல. இதெல்லாம் தேவையா? என்னதான் இருந்தாலும் நீ அவளுக்கு மூத்தவ தானே. அவ எப்படி உன் பேச்சை கேட்காம திமிரு பிடிச்சு அலைவா? ஏமா, நீ இப்ப ஏதாவது சொல்ல போய் இன்னும் அவளுக்கு என் மேல வெறுப்பு தாமா வரும். நீ வாய மூடிக்கிட்டு. நீ எப்பவும் சிரிச்ச முகமும் சீதேவியமா இருக்கிறவ. நீ அப்படியே இரு, நான் பாத்துக்கிறேன் அவளை. துக்க வரட்டும். அதான் காலையில என்னமோ உன்னை பத்தி கேட்டதுக்கு முகத்தை வெட்டிக்கிட்டு போனா இப்பதானே தெரியுது. என்னடா அக்காளுக்கு தங்கச்சிக்கு ஏதாவது சண்டையானு நானே கேட்கணும்னு இருந்தேன். இப்பதான் விவரம் புரியுது. அம்மா, நீ கேட்க வேண்டான்னு நான் சொல்லலை, நீ கேளு. ஆனா இப்ப வேண்டாம், நான் இப்ப கிளம்பிடுவேன். நான் போன பிறகு நீ அவட்ட நிதானமா விசாரி. இப்ப ஏதாவது கேட்க போய் அவ கண்டபடி பேசுவா. என்னடி நீ, அவளாம் ஒரு ஆளு, அவளுக்கு பயந்துக்கிட்டு கேட்க வேண்டாப்பியா? வாய மூடிக்கிட்டு கம்முன்னு இரு. அவ வரட்டும், அவ மூஞ்ச உடைச்சி இன்னைக்கு அவ கையில கொடுக்கறனா இல்லையான்னு பாரு. அம்மா, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு என் ரூமுக்கு வா. எங்கடி சுத்திட்டு வர? இம்பட்டு நேரம் எங்க சுத்திட்டு வர? ஏன், உன் செல்லம்மாவ வந்திருக்கல்ல, அதான் இந்நேரம் வேலைக்கு சொல்லியிருப்பல்ல. பின்ன என்ன, என்கிட்ட கேட்கணும்னு கேட்குறியா?
இங்க பாருடி, நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. அவ உன் அக்கா, அவளுக்கு மரியாதை கொடுக்காம உன் இஷ்டத்துக்கு அதிக பிரசங்கத்தனத்துல ஆடுவியா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேளு. என்ன மகாராணி தூண்டி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கு என்ன உட்கார்ந்துருக்கியாக்கும்? இதான உனக்கு வேலை? உன் பாச்சா அங்க பலிக்கல, உன் மாமியாரு என்ன தூக்கி வச்சு பேசிட்டு அதனால பொறுக்க மாட்டாம இங்க வந்து போட்டு கொடுக்கறியா? வாய மூடு இருக்கு. தேவையில்லாம அதிக பிரசங்கத்தனமா பேசாத. மகாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இங்க பாரு, எங்க அம்மாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னை விட எங்க அம்மாவை பத்தி உனக்கு அதிகமா தெரிஞ்சிருமா? இங்க பாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுதான் நான் சொல்றேன். வீணா உன் வாழ்க்கைய கெடுத்துக்காத. தேவையில்லாம அதிகமா ஆடாத. நீ என் தம்பியை விரும்புற, அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா உன் வாழ்க்கையை நடத்து. யாரும் குறை சொல்லல. ஆனா எங்க அம்மாவை பத்தி தெரியாம எங்க அம்மா பின்னாடி ஓடாத. அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. இங்க பாருங்க, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு அறிவு ஒன்றும் மட்டப்படல. நானும் ஒரு வயசு பிள்ளை தான். எனக்கு எல்லாம் புரியும். எனக்கு எதுவும் புரியாம இல்லை. நீங்க யாரு, இவ யாரு, எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கும் சுய அறிவுன்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒன்றும் எனக்கு அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க தராதரம் தெரியாம பேசுறவகிட்ட இதுக்கு மேல பேசாதீங்க. ஏய் போடி உள்ள. இங்க பாரு, என் புருஷனை பத்தி ஏதாவது சொன்ன அப்புறம் ஆரஞ்சு பழங்களெல்லாம் கலத்தி போடுவேன். நானும் பொறுமையா போனா போதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரேடியா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எக்கேடும் கெட்டுப்போ. எங்களுக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு உள்ள போ. பாவி சண்டாளி, மாப்பிள்ளையே எடுத்து பேசுறியா? நீ நல்லா அனுபவிக்கத்தான் போற. இதுக்கு மேல மாப்பிள்ள நீங்க அவளுக்கு எதுவும் சொல்லாதீங்க. எக்கேடும் கெட்டு போகட்டும். அவ பட்டுதான் திருந்துவானா? நாம என்ன பண்ண முடியும்? அக்கா கிளம்பு, நம்ம போவோம். என்ன பேச்சு பேசுறா? உன் அப்பா வரட்டும், அவ பல்ல உடைச்சி கையில கொடுக்க சொல்றேன். கேட்டி, மாப்பிள்ள காருக்கு போயிட்டாரு, நீயும் கிளம்பு, அப்புறமா பேசிக்கலாம். இவ இப்படி எல்லாம் நடந்துக்குவானே நான் கொஞ்சம் கூட நினைக்கலம்மா. அவரை மரியாதை இல்லாம பேசுறா. ஏம்மா, இனி நான் இங்க வர மாட்டேன். என்னை பார்க்கணும்னா நீ அங்க வா, நான் வரேம்மா. சரிட்டி, நீ மனசுல எதையும் வச்சுக்காத. நீ கிளம்பு. நான் நாளைக்கு அப்பாட்ட பேசிட்டு வந்து உன்னை பார்க்கறேன். சரிம்மா. சாரிங்க, என்னால தானே உங்கள்கிட்ட பிரச்சனையும். நான் அங்கே போயிருக்கவே கூடாது. அதுவும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது. எங்கள் அம்மா கிட்ட சொல்லதுனால தான் அவள் உங்களை கண்டபடி பேசிட்டா. ஏய், அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. அவ சின்ன பிள்ளை, அப்படிதான் பேசுவா. அதெல்லாம் பெருசுப்படுத்தினா சரியாக்குமா? அதெல்லாம் கண்டுக்காம விடு. அதெல்லாம் கண்டுக்காம விட்டதுனால தான் இதெல்லாம் கிடைக்குது. இது என்னது கிடைக்குது? நானே ஆத்திரத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அடி போடி, அவ பேசினா பேசிட்டு போறா. அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்ததானே. நான் அதெல்லாம் பெருசுப்படுத்தல. அவ ஏதோ கோபத்துல பேசுறா. அவ நாளைக்கு புரிஞ்சுக்கிட்டானா அப்புறம் உன்கிட்ட வந்து அக்கா என்னை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்பா. யாரு அவ வந்து மன்னிப்பு கேட்பா? அவ சரியான பிடிவாதக்காரி. அவளை பத்தி ஒன்றும் தெரியாதனால நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தானே தெரியும். சரி விடு, எல்லாம் என் தம்பி கூட சேர்ந்தா சரியாயிரும். அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். ஆமாங்க, நானும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜேம்ஸு ரொம்ப நல்லவர். அவர் கூட சேர்ந்தாது இவ புத்தி மாறுதான்னு பார்ப்போம். நீங்க வேற ஒண்ணுமே சாப்பிடாம வந்துட்டீங்க. எங்க அம்மா வேற புலம்பிக்கிட்டே இருக்கும். ஏங்க, நான் போய் உங்களுக்கு தோசை ஊற்றி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ டயர்டா இருப்ப, நீ படுத்துக்க. நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஊற்றி எடுத்துட்டு வரேன். நீங்க படுத்துருங்க, ஒரு டயர்டும் இல்லை. சொன்னா கேட்க மாட்டேன். பிடிவாதம் தானே. இங்க பாரு, பிடிவாதம் பிடிக்காத. நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்போ 2 பேருமே போவோம். அதுவும் சரிதான். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே படுத்திருக்கலாம்ல. ஓடுறதுலயே குறியா இருக்க. ஆசை தோசை. ஏங்க எலும்புங்க, நேரத்தோட சாப்பிட்டுட்டு படுத்தாதானே நாளைக்கு ஜாக்லினை கொண்டு அவங்க வீட்டில் விட முடியும். அத்தை வேற எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாண்டி, அதை நினைச்சாதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு.
ஜாக்கலின அங்க கொண்டு விட்டா அந்த படுபாவி இன்னும் என்னெல்லாம் பேசுவானோ தெரியல. இங்க நாளைக்கு நானும் உங்க கூட வரேன். அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நேர்ல எனக்கு பார்க்கணும். ஏங்க நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க. அவ மேல கை மட்டும் பட்டுச்சு அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லுங்க. அப்பதான் அவன் பயப்படுவான். 1 வருஷம் வரைக்கும் அவளை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. நீ பண்ண அப்புறம் செத்தன்னு சொல்லுங்க. அதுவும் இல்லாம அவளுக்கு விருப்பம் இருந்தா உன் கூட வாழ்வா. அதுல இந்த 1 வருஷத்துல நீ எப்படி நடந்துக்கிறத பொறுத்து. இல்லனா என் தங்கச்சிக்கு நான் டேவிட்டோட கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு தெளிவா சொல்லிருங்க. ஆமாமாக்கா, அதை தான் செய்ய போறேன். அவனுக்கு நாளைக்கு நான் பேசுற பேச்சு சரியான பதிலடியா இருக்கணும். சூடு சொரண உள்ளவனா இருந்தா என் தங்கச்சி பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அப்படிங்க அப்ப நேரத்தோட சாப்பிட்டுட்டு தூங்குங்க. அப்பதான் நாளைக்கு போய் அவங்கிட்ட பேச முடியும். சரிம்மாக்கா, வா போய் தோசையை ஊத்திட்டு வருவோம். இங்க மறுபடியும் சொல்றேங்க, என் தங்கச்சி சின்ன பொண்ணு. ஏதோ தெரியாம உங்க மேல என் மேல இருக்கிற வெறுப்புலையும் கோபத்திலையும் தான் உங்ககிட்ட அப்படி பேசிக்கிட்டா. நீங்க அதை பெருசுப்படுத்தாதீங்க. லூசு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏய், அவ அப்படித்தான் படபடன்னு பேசுவா. இங்க பாரு, சில விஷயங்களை நம்ம சொல்லி திருத்தலாம், சிலத நம்மளால திருத்த முடியாது. அவங்களா பட்டுதான் திருந்தணும். நான் ஒன்னும் பெருசுப்படுத்தல. நீ அதை பத்தி கவலைப்படாத. வா, நீ ஜேம்ஸ் கிட்ட இத பத்தி எல்லாம் சொல்லாத, சரியா? சரிங்க, ஐ லவ் யூ so மச்ங்க. எதுக்கு? உன் தங்கச்சி எத்திட்ட அதுக்கா? அதெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் லவ் யூ லவ் யூ லவ் யூ. அப்படியே இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வந்து 2 முத்தம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல? முதல்ல இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும். நல்ல மூடில முத்தம் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். வாங்க. அதுவும் சரிதான்.